தமிழ்நாட்டினுடைய நிலவரம் மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். காரணம், கடந்த சில மாதங்களாகவே ஆட்சி தமிழகத்திலே நிர்வாகம் என்பது ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடிப்படையான காரணம் நான் என்னுடைய அறிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க டெல்லியினுடைய சித்து விளையாட்டுகளும் பொம்மலாட்டங்களும் தான் என்பது திராவிடர் கழகத்தினுடைய உறுதியான கருத்து. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு கட்சி ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சியை போய் கொண்டிருக்கிற போது அந்த கட்சிக்கு தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று மறுபடியும் இருப்பவர்கள் அதையே முன்மொழிந்த சூழ்நிலையில் திரும்பவும் எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் கட்டாயம் என்று சொல்லி முறையில் வந்தபோது மிக நெருக்கடியான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது ஆளுநர் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆளுநர் பதவியே முழுக்க முழுக்க இது மாதிரி நெருக்கடிகளை அதில் அவர்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது என்பது தான், எப்படி சூழ்நிலைகளை முடிவெடுப்பது என்பது தான் ஆளுநர் பதவிக்கே அவசியம். இல்லையானால் ஆளுநர் பதவிக்கே ஒரு அவசியம் இருக்காது. அந்த சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே தான் இருந்திருக்கிறார் ஆளுநர், அதுவும் உங்கள் ஊருக்கு அருகிலே தான் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஒரு பட்டமளிப்பு விழா பேருரை அதற்கு வந்து விட்டு சென்னைக்கு வர வேண்டியவர் திடீரென்று எங்கே போனார்னு தெரியாது. முதல்ல அப்புறம் பம்பாய்க்கு போனார், அங்கே சில நிகழ்வுகளை நடத்தினார் என்றெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக இது எதிலிருந்து இந்த பிரச்சனைகள் தொடங்குகிறதுன்னு சொன்னால், இது என்னுடைய கையில் இருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ், ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த ப்ரெஸ் ரிலீஸ் அன்றைக்கு கொடுத்துருக்கிறார்கள். தேதி 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி. அதில் தெளிவாகவே இருக்கிற கருத்து என்னென்னா, திரு C.H. Vidyasagar Rao, Honorable Governor of Tamil Nadu, has accepted the resignation of Thiru O. Pannirselvam, Chief Minister of Tamil Nadu, and his Council of Ministers, and has requested him and the present Council of Ministers to function until alternate arrangements are made. தெளிவாக இதுக்கு பொருள் சொல்ல வேண்டியதில்லை. மாற்று ஏற்பாடுகள் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பதோடு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யார், கவர்னரால். அண்டு அது முறைப்படி, அரசியல் சட்ட முறைப்படி கவர்னர் அடுத்தது நீங்கள் காபந்து சர்க்கார்னு சொல்லக்கூடிய கேர்டேக்கர், அடுத்த மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுகிற வரையில் நீங்கள் தொடருங்கள் என்ற கம்யூனிகேஷனை ரொம்ப தெளிவாகவே அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதோடு இணைப்பு என்க்ளோஸ்டு காப்பி இது வந்ததில் ப்ரெஸ் ரிலீஸில், இது ப்ரெஸ் ரிலீஸு. அதோட டியர் சீஃப் மினிஸ்டர் யார், அவருக்கு எழுதின கடிதத்தை சொல்கிறார். ஐ ஹியர்பை அக்செப்ட் யுவர் ரெசிக்னேஷன் அண்ட் தி ரெசிக்னேஷன் of your Council of Ministers tendered vide your letter dated 5/2/2007. இவருடைய ராஜினாமா, இவருடைய அமைச்சரவையினுடைய ராஜினாமாகவே கருதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவரையிலே மாற்று ஏற்பாடுக்காக நீங்கள் ஐ ரிக்வெஸ்ட் யூ அண்ட் தி பிரசன்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு ஃபங்க்ஷன் அன்டில் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட். ஸோ இதன்படியே அடுத்தபடியாக என்ன இருக்கணும்னா, யார் மெஜாரிட்டியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை இவர் அழைத்து அவர்கள் அமைச்சரவையில் நீங்கள் பொறுப்பேறுங்கள், உங்களுடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை சட்டமன்றத்தை கூட்டி 15 நாட்களுக்குள்ளாகவோ, ஒரு வாரத்துக்குள்ளாகவோ, 15 நாட்களுக்குள்ளாகவோ உடனடியாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நிரூபித்து உங்களுடைய ஆட்சியை தொடருங்கள் என்று சொல்ல வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. இதில் மற்ற சங்கதிகளை எல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த நிலையில் கவர்னர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கவர்னர் வருவதற்கே இங்கே 2-3 நாள் தாமதம். கவர்னர் வர வேண்டும் என்று எம்பிக்கள் எல்லாம் போய் பாராளுமன்றத்தில் ரகளை செய்கிறார்கள். பாராளுமன்றம் நடக்காமல் இருக்கிறது. குடியரசுத் தலைவரிடத்தில் போய் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு ஆளுநர் நேற்று முன்தினம் இங்கே வந்திருக்கிறார்.
வந்த நிலையில் இந்த இருசாராரையும் பிரச்சனைக்குரிய இருசாராரையும் அழைத்து அவர் பேசியிருக்கிறார். அதில் முதல்வர் என்ன பேசினார் அது என்று சொல்லக்கூடிய நிலைகளை வெளியே சொல்லாமல் நல்லதே நடக்கும் என்று ஏற்கனவே இருந்தவர் இப்போது தொடர்ச்சியாக கேர்டேக்கர் காபந்து அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய கேர்டேக்கர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்தது எங்களை நிச்சயமாக நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு எம்எல்ஏக்களுடைய ஒப்புதலையும் நாங்கள் கையெழுத்து கடிதம் கொடுத்துருக்கிறோம். அதை பார்த்து கவனித்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். ஆக நிச்சயமாக கவர்னர் அழைப்பார்னு சொல்லி இதுவரை 2 நாள் ஓடிவிட்டது. இதற்கிடையில் ஏற்கனவே நிர்வாகம் நடக்க முடியாமல் இருக்கிறது. நீட் போன்ற சட்ட முன்வடிவுகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டு நுழைவுத் தேர்வு போன்றவைகள் மாணவர்களுக்கு நடத்துவதில் மார்ச் 1ஆம் தேதி அந்த கடைசி நாள் என்று வைத்திருக்கிறார்கள். அதற்குள்ளாக மத்திய அரசாங்கத்தினுடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் மற்றது நடக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இன்னும் இதுபோல் பல பிரச்சனைகள் அரசை பொறுத்தவரையில் இருக்கும்போது நிச்சயமாக இதை செய்ய வேண்டியது என்ன உடனடியாக. அதோடு பல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்றவர்களெல்லாம் கூட தொலைக்காட்சியிலேயே நான் பார்த்தேன் சொல்லியிருக்கிறார். அவர்களெல்லாம் இது எப்போது அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்களோ அதோடு இவரை பொறுத்தவரையில் இவருக்கு இந்த அடுத்தவர்கள் வருகின்ற வரையில் தான் அந்த வாய்ப்பு. எனவே மீண்டும் அவர் இதுக்கு இடையில் என்னென்னா நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் நிர்பந்தப்படுத்தப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. சட்டப்படி இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு முறை அவர் ஏற்றுக்கொண்டு கவர்னர் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அறிவித்து விட்டால் மறுபடியும் அவருக்கு நாங்கள் பின்வாங்குகிறோம் வாபஸ் வாங்குகிறோம்னு சொல்வதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. ஆளுநருடைய கடமை இந்திய அரசியல் சட்ட கடமையை நிறைவேற்ற வேண்டியதுதான். வேறு பிரச்சனைகளை உள்ளே கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. சரி, நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒருவரை செய்யலாமா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வி நியாயமானது. அது ரெண்டும் ஒன்று அல்ல. நிர்பந்தப்படுத்தப்பட்டது உண்மையா இல்லையா என்பதற்குரிய விசாரணையை ஆளுநர் தனியே நடத்தலாம். அது ஆளுநருக்கு உரிமை உண்டு. அல்லது அவர் நடத்தலாம், அல்லது சிபிஐயிடம் ஒப்படைக்கலாம், எதில் வேணால் செய்யலாம். ஆனால் அது வேறு இது வேறு, இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வகையில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை அழைத்து நடத்த வேண்டும் என்று சொல்லுவதிலே என்ன தயக்கம் என்று புரியவில்லை. இந்த இடத்தில் நான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள், பல ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள், பாஜகவினுடைய பிரமுகர்கள், பாஜகவினுடைய ஏடுகள் இவைகளெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தங்கள் நேரடியாக காலூன்ற முடியாத சூழ்நிலையில் எப்படியாவது இந்த அரசியல் குழப்பத்தை உருவாக்கி ஆளுங்கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இவர்களுக்கெல்லாம் மெஜாரிட்டி இல்லை என்றெல்லாம் சொல்லி ஸ்டேட் ஆஃப் சஸ்பெண்டட் அனிமேஷன் என்று 356 கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் பலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை செய்வதற்கு கூட முதல்ல என்ன செய்யணும்? அதை எப்படி இவர்கள் திடீரென்று போட முடியும்? உடனடியாக யார் மெஜாரிட்டியாக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார்களோ அதை ஃப்ளோர் டெஸ்டிங் என்று சொல்லக்கூடிய சட்டசபையை கூட்டி அதிலே அவர்களுக்குரிய பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அப்போ யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தான் கூப்பிட்டுருக்கணுமே தவிர ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறவர் மாற்று ஏற்பாடுகள் செய்கிற வரையில் அந்த மாற்று ஏற்பாடு ஏற்கனவே பழைய ஏற்பாடே மாற்று ஏற்பாடாக வர முடியாது. ஏன்னா ஒன்ஸ் a resignation of a particular chief minister has been accepted, it cannot be rescinded back. அதை அவர் திரும்பி எழுதுவதற்கு அரசியல் சட்டத்தில் நடைமுறையில் இடமில்லை. இதை பல நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் உறுதியாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பது மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்று. அது மட்டுமே அல்ல, இதற்கு ஏன் தாமதமாகிறது என்று சொல்கிற போது ஊடகங்களிலே வரக்கூடிய செய்தி தான். என்னன்னா இன்னும் அவர் சொல்லலை. நேற்று ஒரு பெரிய தவறான ஒரு செய்தி ராஜ்பவன் பக்கத்திலே பரப்பப்படுகிறது என்றால் இதற்கெல்லாம் யார் காரணம்? எவ்வளவுக்கெவ்வளோ நீங்கள் தாமதப்படுத்த போகிறீர்களோ அவ்வளவுக்கெவ்வளோ அரசாங்கத்தினுடைய பெயர் கெடுகிறது. ஆளுநருடைய ராஜ்பவனுடைய முடிவையே அறிக்கை அனுப்பினேன் என்று ஒரு தடவை வருகிறது, அறிக்கை அனுப்பவில்லை என்று மறுப்பு வருகிறது. இந்த மறுப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? ஆளுநர் கையில் இருக்கிறது. எனவே ஆளுநருடைய மௌனமும் ஆளுநருடைய தள்ளி அவர் கொண்டு போவதும் ஜனநாயக விரோதமாகும். எனவே உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அழைத்து, யார் மெஜாரிட்டி இருக்கிறதுன்னு சொல்கிறார்களோ அவர்களை அழைத்து உங்களுடைய பெரும்பான்மையை இந்த தேதிக்குள்ளாக நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் சொல்லுவது தான்
அரசியல் சட்ட கடமை ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையாகும். அதை அவர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி செய்யவில்லையானால் நிச்சயமாக அதனுடைய விளைவு எங்கே போயிருக்கும் என்று சொன்னால் ஜனநாயகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதில் இன்னொரு செய்தியை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, இதில் வர்ற செய்திகளை வச்சு சொல்கிறேன். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது. ஆகவே அந்த வழக்கு காரணமாக அது தீர்ப்பு வரும்னா, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்பது சுதந்திரமானது. நம்முடைய அரசியல் சட்ட அமைப்பில் நீதித்துறை வேறு, நிர்வாகத்துறை வேறு. எனவே நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் போட்டு ஒன்றாக இருப்பதை போல காட்டிக்கொண்டு எப்போ உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுப்போன்னு அதிகாரபூர்வமாக எங்கே சொல்லியிருக்காங்க? தேதி எதாவது நிர்ணயம் பண்ணியிருக்காங்களா? இந்த தேதியில் இன்றைக்கு இந்து பத்திரிகையில் எழுதியிருக்கிற மாதிரி டெக்னிக்கலி தேர் இஸ் நோ பார் என்று தெளிவாக சொல்லியிருக்கார். சட்டப்படி எந்த விதமான தடையும் கிடையாதுன்னு சொல்லும்போது அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, அது என்னைக்கு தீர்ப்பு வருதுன்னா அன்னைக்கு அதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு போவதில் முழு அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. ஆகவே இதில் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஆளுநரை பொறுத்தவரையில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆளுநர் மீது கோபமோ மற்றதில்லை. ஆளுநரும் பாஜகவினுடைய அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரோ. இப்போது அரசியல் வேறு இடங்களில் இருந்து ராஜ்பவனுக்குள்ளே நடத்தி அதன் மூலமாக முழுக்க முழுக்க எப்படியாவது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்கான 356க்கான அடித்தளத்தை இப்போது போட்டு கொண்டிருக்கிறார்களோ என்றுதான். ஏன்னு கேட்டால், இந்த கருத்தை பத்திரிகையில் இருக்க ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள்லாம் ஒருத்தர் சொல்கிறார். நேற்று கூட ஒரு பத்திரிகையில் ஒரு எழுதியிருக்காங்க. நான் என்னுடைய அறிக்கையில் இருக்குது தெளிவாக. என்னன்னா, அவங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளாக வரணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது. யார் வேணாலும் வரலாம். தகுதி இருக்கா? தகுதிங்கிறது என்ன? பெரும்பான்மையோட தகுதி வேறு கிடையாது. அதை அடுத்தது தகுதி 2 தான். ஒன்று 3 தகுதி அரசியல் சட்டத்தில் ஆகிறதுக்கு. ஒன்று சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடிமகளாக இருக்க வேண்டும். 2வது தகுதி 25 வயது சட்டமன்றத்தில் இருந்து நிற்க வேண்டுமென்றால் 25 வயது. மேலவையிலிருந்து பண்ணணுன்னா 30 வயதுன்னு அதுக்கு வச்சுருக்கா. 2வது தகுதி. 3வது வரிசையாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 173 ஆர்டிகிள் 173 சட்டப்படி சொல்லுகிறேன். அந்த 173 தான் என்னென்ன தகுதிகள் என்பதை நிர்ணயித்திருக்கிறது. அந்த 173 படி முதல்ல குடிமகன் என்ற உரிமை, 2வது வயது வரம்பு 25 என்றது, 3வது பைத்தியம் பிடிக்காமல் இருக்கணும். அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் மனநலம் குன்றியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த 3லேயே தவிர வேறு எதையும் சொல்லலை. அப்படி உறுப்பினர் அல்லாத, சட்டமன்றத்தில் உறுப்பினர் அல்லாத எவரும் கூட முதலமைச்சராக வர முடியும். பாண்டிச்சேரியே உதாரணம், நம்ம பக்கத்தில் இருக்கிற உதாரணம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரியாரிலிருந்து, காமராஜிலிருந்து, ஜெயலலிதாவிலிருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அப்படியே வந்திருக்காங்க. அண்ணா அது மாதிரி இருந்து அப்புறம் வந்திருக்கிறார்கள். பூராமே பதவி எடுக்கும்போது அவர் எம்எல்ஏ இல்லை. இப்படி பல முன்னுதாரணங்கள் ஏராளமாக இருக்குது. ஆகவே தான் இப்போது நடைபெறுவது முழுக்க இது டெல்லி மத்திய அரசு கண்டும் காணாமல் எங்களுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் தமிழ்நாட்டை காவி மண்ணாக்க பிஜேபிக்கு ஒரு தளம் அமைப்பதற்கு நடக்கக்கூடிய அரசியல் சட்ட ஜனநாயக படுகொலைக்கான வழி. ஆகவே இது கைவிடப்பட வேண்டும் என்பது திராவிடர் கழகத்தினுடைய உறுதியான கருத்து. தற்போது திமுக பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறாங்க, நீங்க சசிகலாவை ஆதரிக்கிறீங்க, வேறுபட்ட கருத்தா இருக்கு. திமுக பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறேன்னு எங்கே சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்னது சொல்லாதீங்க. நாங்கள் யாரை ஆதரிக்கிறோன்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு தெளிவாக சொல்லலையே. அவங்களுக்குள்ள 3-4 குரல் இருந்து கடைசியில் அதனுடைய செயல் தலைவருடைய அறிக்கை தானே மிக முக்கியம். அதை நாங்கள் ஒன்றும் ஆதரிக்கிறோன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்கட்டும். நான் இப்போ இது திமுகவுக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லை. இது அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டிய கடமை. அதுதான் எங்களை பொறுத்தவரையில். இது இவரா அவராங்கிறது பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அரசியல் சட்டப்படி ஜனநாயகப்படி மக்களுடைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுடைய ஆட்சி நடைபெற வேண்டும். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு ரிசார்ட்ல அடைச்சி வச்சு நாங்க சுதந்திரமா இருக்கிறோம்னா அவங்களை வெளியே விட்டே சுதந்திரமா இருக்கலாமே, எதுக்கு அதில் போய் அடைச்சி வச்சு? அவங்க அடைக்க வேண்டியதில்லை. அவங்க உல்லாசமாக ரொம்ப நாளாக போயிருப்பான். அது நீங்கள் யாருக்கு அதுதான் கம்ப்ளீட்டாக எல்லாருமே அவங்க மனைவியிலேருந்து எல்லாருக்கும் உங்கள் டிவியிலே தானே சொல்கிறாங்க, செய்தியாளர்கிட்டே நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம்னு. சட்டமன்ற உறுப்பினர் தான் போலீஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களே. ஆகவே இதுக்கு யார் காரணம்?
நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்ளோரில் நான் உங்களை அழைக்கிறேன், உங்கள் எம்எல்ஏக்களை வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னால் தானாக வந்துட்டு போகிறாங்க. அதை கூட்டாமல் அவங்கள அடைச்சி வைக்கிறதுன்னு சொல்கிறது குற்றம் இல்லைன்னாங்க. ஆனால் அதுக்கு காரணமான இருக்கிறது கவர்னர் டிலே ஆக கவர்னர் ஆளுநர் தள்ள அது அப்படி தானே இருக்கும். முழு காரணம் வந்து அதுக்கும் ராஜ்பவன் தான் காரணமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் உடனே அவங்கள கூப்பிட்டு பதில் சொல்லி நீங்கள் நாளைய மறுநாள் வந்து கூட்டணும், அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கூட்டி உங்களுடைய உறுதியை யாருக்கு எண்ணிக்கை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டால் தானே எம்எல்ஏக்கள் வராமல் எப்படி இருப்பாங்க? மற்றதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. காவல்துறை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, எல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே. ஆகவே அந்த வாதத்துக்கு நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் உடனே பத்திரிகைக்காரர்கள் பழைய காலத்தில் குஜராத்தில் எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்க, ஆந்திராவில் எத்தனை பேர் தூக்கிட்டாங்கன்னு பத்திரிகைக்கு வேணால் தீனியாக இருக்கலாமே தவிர இது மற்றபடி இதுக்கும் காரணம் ஆளுநர் தான். ஆளுநர் எவ்வளவுக்கு எவ்வளோ தாமதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க நல்ல ரிசார்ட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். மக்கள் ஆதரவு பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு ஓபிஎஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த எம்எல்ஏகள் தற்போது இருக்கிறதுல சமூக வலைத்தளங்களில் மிகவும் கேவலமாக போட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சமூக வலைத்தளங்கள் எல்லா வகையானதும் இருக்குது. ஆகவே அது கணக்கில் அரசியல் ஒரு அரசாங்கம்னா அதுக்கு அடிப்படை வந்து அரசியல் சட்டத்தை தவிர மீதி எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன் ஷுட் நாட் பி கிரீப்பின். மற்ற செய்திகளுக்கெல்லாம் நம்ம போக ஆரம்பித்தோம்னா செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறத உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் பொது பொறுப்புக்கு ஏற்க வரும்போது சசிகலா அவர்களே தேர்தலுக்கு நின்னாகணுமே. ரெண்டாவது மக்கள் மத்தியில் வந்து பட்ஜெட் செஷன் இருக்க எத்தனையோ முறை வாய்ப்பு இருக்க, அடுத்தபடியாக பட்ஜெட் செஷன் இருக்க, சட்டமன்றத்தில் அவர்களை தோற்கடிக்கலாமே, அது வாய்ப்புகள் இருக்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் குதிரை பேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கி அது மூலம் சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் 356க்கு தளம். ஆகவே எங்கே போனாலும் இதுக்கு யார் காரணம்னா முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் மறைமுகமாக பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நாளாக அவங்க பிணை கைதின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதே மாதிரி தானே குதிரை பேரமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் யார் குற்றவாளி? அடிப்படையான குற்றவாளி எங்கே இருக்குது? நோய் நாடி முதல் நாள்னா நீங்கள் எவ்வளோ கூட ஜனநாயகத்தில் அதை நீட்டிக்கிட்டு போகிறீங்களோ அவ்வளோ கூட நடக்க போகுது. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து மரணம் அடைஞ்சதை ஹாஸ்பிட்டலுக்காக கொண்டு வந்தான்னு சொல்லி அதுலேருந்து ராஜினாமா பண்ண ராமசீரன் டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இதெல்லாம் வந்துங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன செய்ய வேண்டியது, அவங்க நிரூபிக்க வேண்டியது அவங்க 2 பேர் பிரச்சனை, திராவிட கழகத்து பிரச்சனை அல்ல. இதே இவங்க இத்தனை பேர் நல்லா இருக்காங்கன்னு சொன்னது பன்னீர்செல்வம் உள்பட எல்லாருமே சேர்ந்து அம்மா நல்லா இருக்காங்க, அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க, அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னவங்க அவங்க பொறுப்பே இருக்கணும். அது இது எங்கள் பிரச்சனையே இல்லை. ஆகவே நாம் இந்த மாதிரி அங்கே போய் எல்லோரும் கீழே விழுந்து கும்பிடுறாங்க, அங்கே போய் கண்டாருன்னு நாங்கள் அதனால் போகவே இல்லை நாங்கள். அதனால தான் 356 பயன்படுத்தி வந்து பாஜக வந்து 356 பயன்படுத்தி வந்து ஆட்சி கலைக்க வேண்டும் முயற்சி பண்ணுதுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதே சமயம் வந்து பிஜேபியை சேர்ந்த இலா கணேசன், சுப்பிரமணிய சாமி ஆகியோர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து ஒரு ஆதரவும் பாஜகவுக்கு இரட்டை வேடம் என்பது சர்வசாதாரணம். சில குரல் இப்படி ஒலிக்கட்டும், சில குரல் அப்படி ஒலிக்கட்டும், நாங்கள் இப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் என்ற ஏற்பாடு கூட செய்யலாமே. இதுக்கு அவர்கள் பேர் போனவர்கள் ஆயிற்று. திமுகவை ஆட்சி அமைக்கத்தான் அவர்கள் எப்போது கூப்பிட முடியும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற மெஜாரிட்டியை அவர்கள் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டுவிட்டு அவர்கள் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சிக்காரரை கூப்பிட வேண்டும். அப்படி எதிர்க்கட்சிக்காரரை கூப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருப்பதாக தெரியுது. கூப்பிட வேண்டியது என்பது அடுத்தவர்களை இப்போ என்ன 3 பேர் இருக்காங்கன்னா இது 3வதாக தான் இவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிடுவாங்கன்னா செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நேற்று முந்தின வந்திருக்கிற சில செய்திகளில் திமுகவையும் அழைக்காமல் நேரடியாக 352க்கு தான் போக போகிறாங்க, 56க்கு தான் போக போகிறாங்கன்னு இருக்குது. அதுதான் வருத்தத்துக்குரியது. நீங்கள் பிஜேபி மேலே முழுமையாக குற்றம் சுமத்துறீங்க. ஆனால் சசிகலா தரப்புல இருந்து முழுக்க திமுக மட்டும்தான் காரணங்கிறாங்க. அவங்க பிஜேபி ஒருத்தர் கூட அவங்க இது பண்ணுறாங்க. இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் நான் கேட்குறேன், என் கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய கருத்தை இப்போ எல்லோரும் பல பேர் முதல்ல ஒப்புக்கொள்ளாதவங்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்புக்கொண்டு இருக்காங்க. நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட சமூக விஞ்ஞானிகள், சமூகத்தில் நடக்கக்கூடியதை பார்க்கக்கூடியவர்கள். எங்களுக்கு இனநல கண்ணோட்டம், பொதுநல கண்ணோட்டம், சமுதாய கண்ணோட்டம். ஆகவே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் பார்த்தா தான் இது சரியாக இருக்கும்.
அவரவர்களுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். அது இந்த கேள்வியை நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு அதை வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். நான் எனக்கு யார் காரணங்கிறத பற்றி எனக்கு காரணமே இல்லை. நடக்கிறது என்ன, நடக்க போவது எவ்வளோ பெரிய ஆபத்து, இது தடுக்கணுங்கிற தவிர வேற ஒன்று. நன்றி, வணக்கம்.